ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் யாரையும் தரக்குறையவோ இல்லை எந்த ஒரு அமைப்பையோ எந்த ஒரு அடையாளத்தையோ அழிக்கிற மாதிரி வீடியோக்கள் போட மாட்டோம். மெயினாக அதாவது குறிப்பிட்ட தனிமனித தகவல் இருக்காது. அப்படி ஒரு விஷயம் நம்ம சேனலில் ஆதரிக்க மாட்டோம். அதை வேறு யாரும் அடுத்த வீடியோக்கள் போட்டோம் அதை ஆதரித்து வீடியோவை அப்லோட் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு வீடியோ கைட்லைன்ஸ் இல்லாமல் சில விஷயங்களுக்காண்டி கோட் பண்ணி காமிச்சோம். டிஸ்க்ளைமர் சொன்னால் நம்ம திருப்பி தெளிவாக தகவல் பண்ணலை. நடந்த விஷயத்தை சொல்ல போனோம். இது என்னங்கிறத மக்கள் பழக்கி விட்டுருவோம். இந்த விஷயத்தை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எழுத யோசிக்கிட்டு இருக்கோம். சரி படிச்சிடுவோம். சென்னை டிசம்பர் மாதம் 2 தேதி இரவு ஆரம்பித்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி இடைவிடாத மழை வெள்ளம் பாதிப்புனால மிகப்பெரிய ஒரு பேரிடரை சந்திக்கிறதுக்கு மிக்ஜாம் புயல் அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 10-15 நாட்களுக்கு அந்த நிவாரண துறையில் சில விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் அரசியல் தடுமாறிட்டு இருக்கிறதாக சில ஆட்கள் சொல்கிறாங்க. இந்த விஷயம் அடங்குறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு பேரிடர் 14ஆம் தேதி இரவு ஆரம்பித்து 17 மற்றும் 18ஆம் அன்று திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தென்காசி சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி இந்த 5 மாவட்டங்களில் அது குறிப்பிட்ட தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அதில் அதிகமாக பதிவுப்படுறது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடி மாவட்டம் அதிகப்படியான வெள்ளச்செருக்கை சந்தித்து தூத்துக்குடியோட நிலைமை என்னங்கிறது தெரியாத 5 நாட்களுக்கு திரும்ப தான் அரசே அங்கே இயந்திரத்தை இறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளெடுத்து சந்திச்சிருக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டம். இதை கணக்கெடுத்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு அனுப்பும்போது அங்கே ஒரு மேம்போக்கான வச்சு ஒரு கேவலப்படுத்தி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே போய் நேரடியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம்லாம் வடிஞ்சு மீட்பு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மா ஒரு சில பகுதிகளெலாம் மீட்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சில விஷயங்கள் இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கோவம் வந்துச்சு பாருங்கள். அங்கே தான் இருக்காங்க அந்த உச்சத்துலேயே. ஏன்னா அவங்க அரசாங்க மக்களை நேரடியாக போய் பார்த்து ஓட்டு போட்டு மக்கள் என்ன அடித்தாரோ உழைச்சாரோ அதுக்கு தகுந்த பதிலை கொடுத்து அதுக்கு தகுந்தாப்புல அங்கே ஜெயிச்சு உட்காரல அந்த அம்மா. ஆனால் சொல்லிக்கிறாங்க, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், நான் தமிழ்நாட்டுக்கு வருவேன். இந்த அம்மா மட்டும் இல்லை, இன்னொரு அம்மா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க 2 மாநிலத்தில் ஆளுநராக இருக்காங்க. அவங்க நான் காதையை நிற்கும், மூக்கையை நுழைப்பேன், வாயை நுழைப்பேன், தேவைப்பட்ட கையை நுழைப்பேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா.